السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, முஹர்ரம் மாதமும் நாம் பெற வேண்டிய படிப்பினையும் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஹிஜ்ரி வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம், இது பல்வேறு சிறப்பு வரலாறுகளை கொண்ட ஒரு மாதமாக இருக்கிறது. அந்த மாதம் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய சில வணக்க வழிபாடுகள் குறித்தும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், நிகழ்வுகள், அது குறித்தும் நமக்கு மார்க்கம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதையும் நாம் சேர்த்து அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் அப்படிங்கிறாங்க. எல்லா நாட்களும் எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம் தான், காலமாகவே அல்லாஹ் தான் இருக்கிறான் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த மாதத்திற்கு மட்டும் பிரத்யோகமாக இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்வதற்குண்டான காரணம் என்னவென்றால், இந்த மாதத்திற்கு என்று சில முக்கியமான சிறப்புகள் இருக்கிறது. அதை வலியுறுத்துவதற்காகத்தான், அதை சொல்வதற்காகத்தான் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்படுது. உதாரணமா நோன்பு எனக்கு உரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மற்ற வணக்க வழிபாடுகள்லாம் யாருக்கு உரியது? எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியது தான். அப்ப அந்த நோன்பினுடைய மாண்புகள், சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக. அப்ப இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்றால் இந்த மாதத்திற்கென்று சில புண்ணியமும் கண்ணியமும் இருக்கிறது. இந்த மாதத்திற்குள்ள ஒரு கண்ணியம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில்
வானபூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதங்களினுடைய எண்ணிக்கை 12. அதுல 4 மாதங்கள் புனித மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வானபூமி படைச்சிட்டோமா இல்லையா, அதுல இருந்த மாசங்களுடைய எண்ணிக்கை 12 தான் என்று அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக டிக்ளேர் பண்ணப்படுகிறது. வருஷத்துக்கு 12 மாதங்கள் என்பது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி மாதங்கள் 15 17 6 8 இப்பெல்லாம் சொல்லப்பட்டது. 12 மாதம் தான் என்பது இப்ப நவீனமாகத்தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இது அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வானபூமி படைக்கப்பட்டதிலிருந்து மாசங்களுடைய எண்ணிக்கை 12 தான். அதுல 4 மாதங்கள் புனித மாதங்கள், அதுல யுத்தம் செய்யக்கூடாது. அந்த காலங்களில் யுத்தம் தான் என்னது, ஒரு நாட்டை தீர்மானிக்கக்கூடிய, ஒரு நாட்டினுடைய சக்தி வளம் எல்லாமே யுத்தம் ஒரு காரணமாக இருந்தது. யுத்தத்தில் கைப்பற்றக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக, அதன் மூலமாக வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக, ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியதாக அப்படித்தான் இருந்தது. ஆனா அந்த 4 மாசத்துல எந்த ஒரு யுத்தமும் செய்யக்கூடாது, எல்லாம் சைலண்ட் மூடுக்கு வந்துடணும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 4 மாதம் என்னவென்றால் துல்கஹதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அமைதி நிலவக்கூடிய ஒரு மாதமாக இந்த 4 மாதமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்புவதற்கு முன்னாடியே அந்த மக்காவில் வாழ்ந்த மக்கள் இதை கடைபிடிச்சாங்க. இந்த 4 மாசங்கள்ல யுத்தம் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன கோல்மால் பண்ணுவாங்கன்னா, இப்ப சபர் மாசத்தை முஹர்ரம் ஆக்கிடுவாங்க. முஹர்ரம் மாசத்துல சண்டை போட மாசத்தை இப்படி மாத்தி கொண்டாங்களே ஒழிய, முஹர்ரம் என்பது அது என்னது, போர் செய்ய தடை செய்யப்பட்ட ஒரு மாதம் என்பதையும் அவங்களும் விளங்கி இருந்தாங்க. இந்த 4 மாதங்கள்ல யுத்தம் செய்ய மாட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு வழக்கமும் அவர்களிடத்தில் இருந்தது. அது மாதிரி அந்த முஹர்ரம் மாதம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாம் இருந்தார்கள். முஹர்ரம் மாசத்துல 10வது நாள்ல நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் முந்தைய காலத்திலே இருந்தது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கண்டினியூ பண்ணார்கள். பின்பு அது இஸ்லாத்துல கடமையாக்கப்படுகிறது. முஹர்ரம் மாசத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. எதுவரைக்கும் என்றால் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படும் வரை முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அது மாதிரி இந்த கௌபத்துல்லா என்ற அந்த புனிதமான ஆலயத்தை மக்காவில் வாழ்ந்த அந்த மக்களும், அந்த முஸ்ரிக்குகளும் காஃபிர்களும் அது அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று நம்பியிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பித்து புனரமைத்து அவர்கள் வழியாக வரக்கூடிய இது அல்லாஹ்வின் ஆலயம் என்று நம்பியிருந்த அவர்கள் இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள்ல தான் அந்த கௌபத்துல்லாவுக்கு துணியை மாற்றுவார்கள். அப்படியெல்லாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய, இந்த மாதத்திற்கென்று பெருமை சேர்க்கக்கூடிய பல வழிவகைகளை செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த முஹர்ரம் மாசத்துல 10வது நாள் நோன்பு என்பதை கடமையாக்கி அதை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், எங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களை நாங்கள் நோன்பு நோக்க வைப்போம். அவர்கள் பசியின் காரணமாக அழுக ஆரம்பித்தால் பொம்மைகள் போன்ற விளையாட்டு பொருளை கொடுத்து நாங்கள் பிராக்கு காட்டுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டு கொண்டு வந்தது. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவில் ரமலான் மாசத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த முஹர்ரம் மாசத்தினுடைய நோன்பை விரும்பியவர்கள் நோற்றுக்கொள்ளலாம் என்று அது சுன்னத்தாக ஆக்கப்படுகிறது. சுன்னத்தாக ஆக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும். யார் முஹர்ரம் மாசத்தினுடைய இந்த நோன்பை நோக்கிறார்கள், 10வது நாள் ஆசுரா நாள் நோன்பை நோக்கிறார்களோ அவர்களுடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டி அதை வழக்கமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இப்ப மதீனாவுக்கு வந்த கடைசி காலங்கள்ல யூதர்களும் இதை கண்ணியப்படுத்தக்கூடிய, அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்படி இப்படின்னு இதை ரசூலுல்லாஹ் கண்டுக்கிறல. இதெல்லாம் இந்த கடைசி ஆண்டுகள்ல நிறைய யூத குலங்கள்லாம் கைபர்லாம் கைப்பற்றப்பட்டு எல்லா யூதர்கள்லாம் நம்ம கைவசத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய கொட்டமெல்லாம் அடங்கி போயிருச்சு. அப்ப யூதர்களும் இந்த நாளை என்ன செய்யறாங்கன்னா கண்ணியப்படுத்துறாங்க. முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் ஆசுரா தினம் என்று அவர்கள் அதை கண்ணியப்படுத்தி அதற்கு என்ன செய்யறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த நாளை நீங்கள் சிறப்பிப்பதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து இந்த நாளில் தான் காப்பாற்றப்பட்டார்கள். அதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்களும் நோன்பு நோற்றார்கள். அதன் வழியாக நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் வஹீயின் மூலமாக, அவங்க சொல்றதுக்காக இல்ல. அவங்க சொன்னதையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த செய்தியை இவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்து உண்மைதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் தான் முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாளில் தான் காப்பாற்றப்பட்டார்கள். அவங்க ஏதோ மாசமா வச்சிருந்தாங்க நமக்கு தெரியல. ஆனா இந்த நாள் என்பது அந்த நாள் ஒரே நாள் அப்படிங்கிற அடிப்படையில் முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் தான் காப்பாற்றப்பட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அங்கீகரித்து விட்டு யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக,
இப்ப இஸ்லாத்துக்கு நெருக்கமான ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்கன்னு வைங்களேன், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒத்து போற மாதிரியான செய்ய மாட்டாங்க. மாறு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. மாறு செய்யுங்கன்னா அது செய்யக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கு மாற்றமாக ஏதாவது ஒன்று சேர்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன செய்வாங்கன்றா மீசையை வலிச்சிருவாங்க, என்ன செய்வாங்க, தாடியை வைப்பாங்க, தாடியை ஒட்ட நறுக்கி மீசையை வலிச்சிருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, நீ மீசை ஒட்ட கத்துறீங்க, தாடியை வளர விடுங்க. அது மாதிரி தாடி என்ன செய்வாங்கன்னா அவங்க மலிச்சிருவாங்க, மீசையை வச்சிருப்பாங்க. அப்ப மீசையை நீங்க கத்துறீங்க, தாடியை வளர விடுங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மாற்றமாக, ஏண்டா அவர்கள் அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்த காரணத்தினால, ரசூலுல்லாஹ்வை அவர்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க மாற்றம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய இந்த நோன்பு சம்பந்தமாக 10வது நாளை அவர்களும் கண்ணியப்படுத்துகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நமக்குத்தான் நெருக்கமானவர்கள். அவர்களுடைய கொள்கை போதனைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அவருடைய போதனைகள் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக முன்னறிவிப்பு அந்த வேதங்கள்ல இருக்கிறது, அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த யூதர்கள் இந்த மதீனா நகருக்கே வந்தார்கள். இந்த பகுதியில் தான் இந்த தூதர் வருவாரு, கடைசியாக அந்த தூதர் வருவார், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இருந்த பகுதியை விட்டு நாடு பெயர்ந்து புலம்பெயர்ந்து இங்க தஞ்சமடைந்தார்கள். மதீனா என்பது யூதர்களுடைய சொந்த நிலம் அல்ல, சொந்த இடம் அல்ல, அவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள். எதற்காக? இறுதியாக ஒரு இறை தூதர் வருவார், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதுல இறை தூதர் வந்த உடனே மறுத்துட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ட்டாங்க. நிறைய யூதர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதிகமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக, இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த ஆண்டு நான் உயிரோட இருந்தால் 9 நான் பிடிப்பேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. இந்த 9 பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறு செய்யும் விதமாக 9 10 என்பது ஆல்ரெடி கன்ஃபார்ம். 10வது நாள் நோன்பு என்பது ஆல்ரெடி உள்ளது. ஆனா 9வது நாள் என்று என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க, அந்த 9 10 பிடிப்பது சுன்னத்து. இது எப்ப வருது? இப்ப முஹர்ரம் மாதம் பிறந்துருச்சு, இந்த வெள்ளி, அடுத்த வியாழனும் வெள்ளியும் 9 10, அந்த 2 நாளும் நோன்பு பிடிப்பது என்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். இது முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக, இந்த நோன்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட தகவல் இருக்கா இல்லையா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது, அந்த வரலாறு ஒரு முக்கியமான வரலாறு. அந்த வரலாறு ஒரு முக்கியமான வரலாறு மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் நடந்த ஒரு வரலாறு முக்கியமான வரலாறு. இந்த 2 வரலாறுக்கு நெருக்கம் என்னண்டா, 2மே முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் நடந்த சம்பவம். இந்த 2 சம்பவத்தை பொறுத்தளவுக்கு ஒன்னு வெற்றி வாகை சூடப்படுகிறது, ஒன்னு வீழ்த்தப்படுகிறது. அப்ப இது 2 ஒரே நாளில் நடந்தது. இந்த 2ம் என்னது, எதிரும் புதிருமான சம்பவம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இருக்கா இல்லையா, அவர்கள் காப்பாற்றப்பட்ட விதம் இருக்கா இல்லையா, அது அதிசயமானது, அது அற்புதமானது. அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் குதிரத்தால் அது நிகழ்த்தப்பட்டது. இப்ப ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அவன் தன்னையே மிகப்பெரிய ஒரு கடவுளாக சொல்லிக் கொண்டான். அவன் என்ன செஞ்சான், பெரிய ஆதிக்க மிக்கவனாக, பெரிய அராஜகம் செய்யக்கூடியவனாக, அக்கிரமக்காரனாக, மக்களை அடிமைப்படுத்தக்கூடியவனாக, அப்படி ஒரு மன்னனாக இருந்தான். அவனை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. 2வது அந்த ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு எதிராக ஆள் கிளம்பி விடுவார்கள் என்பதற்காக அந்த ஒரு வருஷத்துல பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தையும் கொன்றுவிட வேண்டும், அறுத்து தள்ளிவிட வேண்டும் என்று உத்தரவு போட்டான். பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தையும் அவன் கொன்று குவித்தான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன அப்படின்னா, இந்த ஆண் குழந்தை அவனுடைய வீட்டிலேயே வளர வேண்டும், அவனுடைய வீட்டிலே பிரவேசிக்க வேண்டும், அவனுக்கு அறிந்தவராக இருக்க வேண்டும், அவனுக்கே பிரச்சாரம் செய்ய வேண்டும், அவனையே எதிர்த்து நிற்க வேண்டும், கடைசியில் அவனை மூழ்கடிக்க வேண்டும் என்பதுதான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் கர்ப்பமாகி குழந்தையை பெற்றுறாங்க. பெத்தா பயப்படுறாங்க. எதுக்காக? பிறந்தது ஆம்பளை புள்ள, கொன்றுவாங்களே, என்ன செய்வது அப்படின்னு பயப்படக்கூடிய நேரத்தில் அப்ப அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு என்ன செய்யறான், வஹி அனுப்புறான். நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு பெட்டியில வச்சு கடல்ல விடுங்க, அதை நம்ம காப்பாற்றுவோம், உங்களையும் அந்த குழந்தையோட நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, நம்பிக்கை கொண்டவர்களாக, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்கள் அந்த குழந்தை என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி செஞ்சிடறாங்க. அது ஃபிரௌனுடைய மனைவியை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்து அவனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. அப்ப இந்த குழந்தை நமக்கு ஒரு வாரிசாக இருக்கும், நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும், இது நாமளே வச்சுக்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்தை எல்லாம் மாற்றுறான். பிறக்கக்கூடிய எல்லா ஆம்பளை குழந்தையும் கொன்று விட வேண்டும், அது இந்த கோத்திரத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் கொன்று விட வேண்டும் என்று சொல்லி
கங்கணம் கட்டியிருந்தவன், கொன்று குவித்தவன், இந்த குழந்தையை அவர்கள் வீட்டிலேயே என்னது அவருடைய மனைவியினுடைய சம்மதத்தோட அவனுடைய சம்மதத்தோட அந்த வீட்டிலேயே வளர்க்கப்படுகிறார்கள். அப்ப பால் குடிக்கணுமா இல்லையா? பால் குடி குழந்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ தாய்மார்களை கூட்டிட்டு வராங்க, பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சகோதரி அவங்க என்னட்ட வேற ஒரு ஆள் இருக்குது, அவங்கள கூட்டிட்டு வரேன் என்று சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாரையே கூட்டிட்டு வரப்படுகிறார்கள். அவர் இடத்துல பால் குடிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் இருவரையுமே ஒன்று சேர்த்தான். அதாவது பிள்ளையையும் தாயையும் அல்லாஹ் சிறு குழந்தையா இருக்கும் போது ஒன்று சேர்த்து அவர்களும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஏற்படுத்தி இப்படி காலம் போகுது. போய் கொண்டிருந்தா கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு மதியன் என்ற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அது போறதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் என்றா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயம், அந்த பிறவுனுடைய சமுதாயம் கிப்தி சமுதாயம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கும் அந்த பிறவுனுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்குது. சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதவிக்கு அழைக்கிற, மூசாவை என்னை காப்பாத்து, இந்த மாதிரி இவன் என்னை தாக்குறான், கொல்ல போறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா போய் ஓங்கி ஒரு குத்து விடுறாங்க. அவன் மூத்தா போயிட்டான். மூத்தாக்கணும்னு மூத்தாக்கல. இது சில நேரங்கள் நடக்கும். ஓங்கி அரைஞ்சிடும், என்னது ஜோலி முடிஞ்சு போயிடும். இது கொள்ளணுங்கிறதுக்காக கொள்றது இல்லை. இது சட்டப்படியும் இது தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. அதாவது திட்டம் போட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக அதுக்குண்டான ஆயுதங்கள் அந்த மாதிரி செஞ்சு நடந்தா தான் அது கொலையில வரும். சும்மா அடிக்கிறோம், மூத்தா போயிட்டான், இது கொலையில வராது. சில பேர் சாவுவான், மண்டையை முட்டிக்கிண்டிப்பா டப்புனு பிரஷர் ஆகி போயிடும். மண்டையை செவத்துல முட்டுறதுனால சாவ மாட்டான். ஆனா எனக்கு சாவணும்ன்றதுக்கு செத்துருவான். இது தற்கொலையிலையும் வராது. இது தன்னைத்தானே முட்டிக்கிட்டு செத்தான், இது தற்கொலையில வருமான? தற்கொலையில வராது. ஏதோ ஒரு கோபத்தில் செவத்துல முட்டுனான், முட்டி மண்டை பொழந்து ரத்த ஓடி செத்து போயிட்டான், இது தற்கொலையிலையும் வராது. இது என்னது சாவனம்னு சாவல. அப்ப இப்படி சில சம்பவங்கள் நடக்கும். ஆனா இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப வீரமாக ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் தான். ஓங்கி ஒரு குத்து விட்டான், ஆள் காலியா போயிட்டான். அவங்க அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு ஓடி போயிடுறாங்க. அங்க போய்தான் என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. மனைவி மக்களோட என்ன செய்யறாங்க, இந்த நாடு திரும்புறாங்க. மீண்டும் பிறவுன் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி திரும்புறாங்க. அல்லாஹ் இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு பேசுறான். பேசினதுக்கு அப்புறம் கையில கம்பு வச்சிருக்காங்க, என்னன்னு கேட்கிறான். இது என்னுடைய ஆடு மாடுகளுக்கு இலை தலைகளை பறிச்சு போடுறது, இந்த கம்பை வச்சு இன்னும் பல்வேறு வேலைகள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப கம்பை தூக்கி கீழே போடுங்கண்டா, கீழே போட்டவொன்னா பாம்பா போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடுறாங்க. பயப்படாது, இங்க வாங்க, இறை தூதர்கள் நம்ம இடத்துல பயப்படக்கூடாது, அல்ல நியமிச்சிடறான். இறை தூதர்கள் நம்ம இடத்துல பயப்படக்கூடாது, பிடிங்க அப்படின்னா கம்பா போயிடுது. இப்ப கொண்டுகிட்டு உள்ள வராங்க. வந்த உடனே அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு வரும், பிறவுன் இடத்துல நீங்க போங்க, போங்கி அவன் அழகான முறையில மென்மையான முறையில என்ன செய்யுங்க, அவனை இஸ்லாத்தை நோக்கி அழையுங்க, அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க பயப்படுறாங்க. ரெண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரளமாக பேச தெரியாது. என்னது இப்ப நம்ம பேசுறோமா இல்லையா, அந்த மாதிரி சரளமாக பேச தெரியாது, திக்கி திக்கி பேசக்கூடியவர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கடா, எனக்கு நல்ல முறையில் பேச தெரியாது, அதனால என்னுடைய சகோதரர் ஹாரூன் அவர்களையும் என்னோட சேர்த்து அனுப்பி வைங்கன்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு சொல்றான். இந்த பேச தெரியாதுங்கிற அவர் கேட்ட துவாவே அப்படித்தான். என்ன கேட்டாரு, அல்லாஹ் என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கு, என் நாக்கள் உள்ள முடிச்சு அவிழ்த்து விடுன்னு கேட்டாரு. ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் நாக்கள் உள்ள முடிச்சு அவிழ்த்து விடு, நான் பேசுவது அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக அப்படின்னு. அப்ப அவருக்கு ஒரு பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கிறது. அப்ப சகோதரரையும் சேர்த்து அனுப்பினா, 2 பேரும் போறாங்க. அவனை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறாங்க, அற்புதத்தை காட்டுறாங்க, கம்ப போடுறாங்க, பாம்பாக மாறுது, இன்னும் என்னென்ன அற்புதங்கள் கொடுத்தார்களோ அதையெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க. ஏற்றுக்கொள்ளல. நீ வித்தக்காரனா இருக்கிற, எங்களை ஏமாத்த பாக்குற, எங்களது நாட்டை விட்டு துரத்த பாக்குற, இந்த நாட்டை நீ கைப்பற்ற பாக்குற, நான் உங்களை விட மாட்டேன், எங்கள்கிட்ட இது மாதிரியான வித்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, போட்டி வச்சுக்கிறோம் வர்றியா அப்படின்னு கூப்பிட்டு போட்டி நடக்குது. போட்டியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. வந்த அந்த வித்தைக்காரர்கள் சஜிதாவுல விழுந்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்க. இப்படி சம்பவம் போகுது. பல்வேறு விதத்தில் பிறவுனுக்கு என்ன செய்யப்படுது, எச்சரிக்கை செய்யப்படுகிறது. இறைவன் பற்றி அறிவுரைகள் சொல்லப்படுகிறது. அவன் எதையுமே கேட்கல. அவனுக்கு பலமான எத்தனையோ அத்தாட்சிகளும் கொடுக்கப்படுகிறது. பேன் ஒரு அத்தாட்சியா கொடுக்கப்படுகிறது, தவளை ஒரு அத்தாட்சியா கொடுக்கப்படுகிறது, வெட்டுக்கிளி ஒரு அத்தாட்சியா கொடுக்கப்படுகிறது. இப்படி ஏராளமான அத்தாட்சிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றான், நம்ம ஆளை காலி பண்ணிடணும், மூசாவை கொன்றணும், ஊட்டமாக நம்மளை இருக்கிறவரெல்லாம் எல்லாத்தையும் கெடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு தயாராகி விடுகிறார்கள். அந்த சபையில் இருந்த ஒரு ஈமான் கொண்ட ஒருவர், ஈமானை மறைத்திருந்த ஒருவர் என்ன செய்யறாருன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க, நீ நாட்டை காலி பண்ணி போயிருங்க, உங்களை கொல்றதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க, நீங்க போயிருங்கன்ற ஒண்ணு. அவங்க என்ன செய்யறாங்க, அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் அந்த பிரதேசத்தை விட்டு என்ன செய்யறாங்க, வெளியேறி புறப்படுறாங்க.
புறப்படக்கூடிய தகவல் எனது ஃபிரௌனுக்கு கிடைக்குது. ஃபிரௌன் என்ன செய்யறான், பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்து அவரை கொன்று இப்படியாவது அவங்க மொத்தமா கொன்றணும் என்று முடிவெடுத்து அவனும் பின்னாடி வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாயம் முன்னாடி போகுது, ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைகளும் பின்னாடி வருகிறது. குறுக்க கடல் இருக்கு. கடல் இருந்தா கடலை தாண்டி எங்கிட்டு போறது, போக முடியாது. அப்ப வசமா என்ன செய்யறாங்க, மாட்டிக்கிறாங்க. பின்னாடி திரும்பியும் போக முடியாது. யுத்தம் செய்வதற்கு உண்டான வலிமையும் அவர்களுக்கு இல்ல. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு கதை என்ற ஒரு முடிவுக்கு வந்து என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வந்து அந்த தோழர் சொல்றா, யா மூசா இன்னால முதரக்கூன், நம்ம வசமாக சிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிறாங்க. என்ன வேற வழி இல்லையில, நம்ம பார்க்கிறோம், இதுதான் யதார்த்தம், இதுக்கப்புறம் எந்த ஒரு வழியுமே இல்ல என்ற ஒரு நிலைமைக்கு வந்தவொடனே மூசாவே நம்ம வசமா சிக்கிட்டோம், இனி தப்ப முடியாது அப்படிங்கிறாங்க. உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கல்லா அப்படியெல்லாம் கிடையாது, இன்னமஹிய ரப்பி சய்யஹ்தீன், நிச்சயமாக சத்தியமாக என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழி காட்டுவான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இறைவனிடமிருந்து வகி வருது. மூசாவே உங்க கையில இருக்கக்கூடிய கைத்தறிய கடல்ல ஓங்கி அடியுங்கள். அடிக்கிறாங்க, கடல் ரெண்டா பிளக்குது, வெளியேறி போயிடுறாங்க. இவன் உள்ளக்க வந்தவன் நடுவுல வந்து மாட்டிக்கிறான், அவங்க வெளியேறி போயிடுறாங்க. போனா இப்ப கடல் மூடுது, ஒண்ணு சேருது. அப்ப அவன் உணர்றான், யாரு, ஃபிரௌன் என்பவன், ஆஹா இவ்வளவு நமக்கு சொல்லப்பட்டு நம்ம கேட்கல, இன்னைக்கு நம்ம தப்பிக்க முடியாது, நம்மளுடைய படைபலமோ பணபலமோ அதிகாரமோ எதுவும் நம்மளை காப்பாற்றாது என்று சொல்லி மூசா சொல்லக்கூடிய இறைவனை தவிர வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஏத்துக்கிறான். நான் முஸ்லிம்களில் ஒருவனாக ஆகிறேன், அகிலத்தின் இரட்சகனாகி அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்றேன் என்று அவன் சொல்றான். அல்லாஹ் அதை ஏத்துக்கிறல. இதுக்கு முன்னாடி உனக்கு ஏராளமான அவகாசங்கள் தரப்பட்டு விட்டது, நீ இப்ப சொல்லக்கூடிய வாய் வார்த்தை, இப்ப உன்னை காப்பாத்தி வெளியே விட்டோம்னா மீண்டும் என்ன செய்வ, இதே காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அவனை மூழ்கடித்து செத்தவர்களில் கொல்லப்பட்டவர்கள் ஒருவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்ற, இது எந்த நாள், முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள். அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இறை தூதரை நம்பியிருந்தவர்களுக்கு மாபெரும் வெற்றி அளிக்கப்பட்ட ஒரு நாள். ஒரு பெரும் கொடுங்கோலனை எதிர்த்து, பெரும் அரசாங்கத்தை எதிர்த்து, பெரும் ஆட்சியாளனை எதிர்த்து, அக்கிரமக்கார அநியாயக்காரனை எதிர்த்து சத்தியத்தை சொன்ன காரணத்திற்காக கொலை செய்ய வந்தவனை அடியோடு தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்ட நாள் எது, முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள். அதற்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தி நோன்பு நோற்றார்கள். அவர்கள் வழியாக வந்த யூதர்களும் என்ன செஞ்சாங்க, நோன்பு பிடித்தார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி, அந்த கடைசி மதீனாவில் இந்த சம்பவம் கேள்விப்படுவதற்கு முன்னாடியே இந்த நோன்பு நோக்கப்பட்டார்கள். அது கடமையாகவும் ஆக்கப்பட்டு பின்பு சுன்னத்தாக மாற்றப்பட்டது. ஆனா அந்த சம்பவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக 9ம் 10ம் நம்ம பிடிப்போம் அப்படின்னு. அப்ப இதுல இந்த சம்பவத்திலிருந்து நம்ம விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் நம்மளை நெருங்கி கொண்டிருப்பது, அதிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், சத்தியத்தை யாருக்கும் அஞ்சாமல் சொல்லணும். எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சத்தியத்தை சொல்லும் போது நம்ம தயங்க கூடாது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நம்மளோட இருக்கும். இல்லை என்றாலும் நம்ம எதை நோக்கி நம்ம பயணம் இருக்கிறதோ அதுல நிச்சயமாக இருக்கும். மறுமை லட்சியமாக கொண்ட, சொர்க்கத்தை லட்சியமாக கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு இழிவு கேடு நடந்தாலும் அது மறுமையில நமக்கு நற்பலன் தான். மறுமையில இறைவனுடைய மன்னிப்பும் அருளும் கிடைக்கக்கூடியதுதான். இந்த உலகத்திலும் எல்லாம் வெற்றியை தருவான். இது நம்ம எத்தனையோ ஊர்கள்ல நாம பார்த்திருக்கிறோம். ஒரு சிறு 1-2 பேராக ஊர்ல இருந்தவர்கள் இந்த சத்தியத்தை, ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து எதிர்த்து பின்வாங்கவில்லை. ஒட்டுமொத்த ஊரும் மிரட்டினார்கள், பின்வாங்கவில்லை. ஒட்டுமொத்த ஊரும் மிரட்டினார்கள், பின்வாங்கவில்லை. குடும்பத்திடம் சென்று பொய்யான தகவலை பரப்பினார்கள், பின்வாங்கவில்லை. அரசாங்கங்களிடம் சென்று தவறான செய்திகளை கொடுத்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொன்னார்கள், பின்வாங்கவில்லை. அவ்வளவு உறுதியாக இருந்ததனுடைய விளைவு மாபெரும் வெற்றியை நம்ம கண்டிருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனி வாழ்க்கையிலையும் கண்டிருப்பிய. எவ்வளவு பேர் அல்லாஹ்வுக்காக அந்த மார்க்கத்தில் இறங்கி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும், அதெல்லாம் தவிடுபடியாகி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிருக்கும். இப்படி ஏராளமான விஷயத்தை நீங்க கண்டிருப்பிய. இதெல்லாம் இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் சத்தியவாதிகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, ஏகத்துவவாதிகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதற்கு உண்டான ஒரு அடையாளமாக இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் இருக்கிறது. இது நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழி காட்டுவான். எந்த வழியும் இல்லை, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்காத. நீ உனக்கு தெரியுது எந்த வழியும் இல்லை என்று, அல்லாஹ் அதுல ஒரு வழியை காட்டுவான். உடைக்க முடியாத செவரையும் உடைக்க வைப்பான். புழக்க முடியாத கடலை புலந்தவனுக்கு உடைக்க முடியாத செவரை உடைக்க வைக்க முடியாதா? புழக்க முடியாத பூமியை புழக்க வைக்க முடியாதா? அப்ப அப்படி நம்பணும். நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில்
நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் சகித்து கொண்டு நம் சரியான முறையில பயணிக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். சும்மா ஆசா பாசங்களுக்கு கட்டுப்பட்டு அவர் அப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாருன்னு கட்டுப்பட்டு உள்ளுக்குள்ள பெரிய புகைச்சலா இருக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையும் உள்ளுக்குள்ள பெரிய புகைச்சலா இருக்குது. இதுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கிட்ட வரலாமா? ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்கிட்ட வரலாமா? சைத்தானுடைய தூண்டுதல் அப்படித்தானே இருக்கு. சைத்தான் என்பவன் நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறதும் நல்லா இருக்கக்கூடிய சமுதாயத்தை கெடுக்கிறது அதான் அவனுடைய வேலை. அதெல்லாம் கணக்கச்சிதமா அவனுடைய வேலையை பார்க்கிறான். ஆனா நம்ம சைத்தானுக்கு அடிமையாகிறோம். தவறு நம்ம இடத்துல நிகழுமையானால் திருத்திக் கொள்ள வேண்டும். தவறு சுட்டிக்காட்டப்படுமையானால் உங்களுக்கு தவறு நீங்க செய்த தவறு இல்லை என்றால் பகிரங்கப்படுத்த வேண்டும். தவறாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது திருந்துறேன் என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒரு முடிவுக்கு போயிட்டோமையானால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அதுக்காக எனக்கு ஒன்றும் தேவையில்லை எனக்கு எதுவும் தேவையில்லை இப்படிங்கிறது சரியானது கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி சத்தியவாதிகளுக்கு ஏகத்துவவாதிகளுக்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். நீங்க பாருங்க, நம்ம ஊர்ல நம்ம இப்படி ஒரு பள்ளியை கட்டி இப்படி எல்லாம் செய்ய முடியாதா நினைச்சு பார்த்தோமா? இதை தாண்டி எவ்வளவு பெரிய ஒரு பள்ளியை நம்ம கட்டுவோம் யாராவது நினைச்சு பார்த்தோமா? நினைச்சு பார்க்கல. அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி வரக்கூடிய நேரத்தில் நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். அதை நம்ம தட்டி விட்டுட்டு போனோம்டா அப்புறம் ஒண்ணும் கிடைக்காது. சில பேருக்கு அல்லாஹ் ஒரு சில வாய்ப்பு தான் கொடுப்பான். கிடைக்கிற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தணும். கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் தட்டி விட்டுட்டு இன்னும் வாய்ப்பு வரும்டா தண்ணி தானா வாய்க்கிற போகணும்னு நினைக்கிற மாதிரி தான். உனக்கு தான் எத்தனையோ வாய்ப்புகள் வரப்பட்டது. அதுக்கு தான் ஒரு கதை சொல்லுவாங்க. என்னண்டா, அதாவது வெள்ளம் ஒருத்தன் நீந்தி போய்கிட்டு இருக்கிறான். அவன் தப்பிக்க முடியல. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இவன் கடவுள்கிட்ட கேட்கிறான், கடவுளே என்ன நீ காப்பாத்து. கடவுள் மேல அவ்வளவு பக்தி உள்ளவன், அவ்வளவு நம்பிக்கை உள்ளவன். கடவுளே என்ன காப்பாத்து அப்படின்னு. அப்ப அந்த வழியா என்ன செய்யுது, ஒரு போட்டு ஒண்ணு வருது. ஏறுண்டு சொல்றாங்க, ஏற மாட்டேங்கிறான். அதெல்லாம் நீ பாட்டுக்கு வேலையை பார்த்து இருப்ப, என்ன கடவுளை காப்பாத்து வர அப்படின்னு. அப்ப கடைசியில் அவன் என்ன செய்யறான், செத்து போய் மேல போயிடுறான். கடவுளை நான் உன்னை நம்பி இருந்தேனே, நீ காப்பாத்துவேன்னு இருந்தேனே, உன் மேல பக்தி பயத்தோட நான் இருந்தேனே, என்ன இப்படி கை விட்டுட்டே அப்படின்னு. அட மூதேவி, கப்பலை விட்டது நான் தானடா, அந்த போட்டை விட்டது நான் தானே, அதுல ஏறி தப்பிக்க சொல்லி விட்ட நீ என்னமோ நீ அப்படிங்கிற மாதிரி. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ்வுடைய வாய்ப்பு நம்ம எடுத்துக்கொள்ளணும். நேரடியா அல்லாஹ் நம்மள்ட்ட வருவான் சொல்லுவோம் அப்படி பேசக்கூடாது. அப்படி இல்லை. கிடைக்கிற வாய்ப்பு நமக்கு சரியானதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை அழித்து ஒழிப்பதற்காக எவ்வளவு பெரிய முயற்சிகள் நடந்தாலும் நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே என்று இல்லை என்று நாம உணர்ந்தாலும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது இன்னமஹிய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்ற இதுல நம்ம உறுதியாக இருந்தோமையானால் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.